ஆவதற்கு முன்பு கௌஷிக ராஜாவாக இருந்த காலத்தில் தம் சைன்யத்துடன் சுற்றுப்பயணம் சென்று கொண்டு போகும் சமயம் ஒரு நாள் வசிஷ்ட மகரிஷியின் ஆசிரமத்திற்கு சென்றார். வசிஷ்ட மகா முனிவரை நமஸ்கரித்து அவரிடம் தாமும் மரியாதையை பெற்றுக்கொண்டார். க்ஷேம சமாச்சாரம் விசாரித்த பிறகு, உமக்கு உம்முடைய ஆட்களுக்கும் நான் அதிதி உபச்சாரம் செய்ய போஜனம் செய்வித்து கௌரவம் அடைய வேண்டும். என் ஆசையை நிறைவேற்றுவீராக என்று வசிஷ்டர் சொன்னார். விஸ்வாமித்திரர், சுவாமி, தாங்கள் எனக்கு ஜலம் தந்து செய்த உபச்சாரமே பெரிய விருந்தாக வைத்துக் கொள்கிறேன். தங்களை தரிசித்ததே என் பாக்கியம். உனக்கு அதிதி பூஜை செய்ய விரும்புகிறேன் என்று தாங்கள் சொன்ன அன்பான வார்த்தைகளே எனக்கும் என் சேனைக்கும் செய்த பெரிய விருந்தாகும். எனக்கு போக விடை கொடுத்தருள வேண்டும் என்றார். ரிஷி ஆசிரமத்தில் பெரும் சேனையோடு வந்த ஓர் அரசனுக்கு எவ்வாறு விருந்து செய்விக்க முடியும்? ஆகையால் வசிஷ்டர் சொன்னதை சாதாரண உபச்சார வார்த்தையாக வைத்துக்கொண்டு விஸ்வாமித்திரர் மேற்கண்டவாறு சொன்னார். ஆனால் வசிஷ்டர் போஜனம் செய்தே போக வேண்டும் என்று நிர்பந்தித்தார். விஸ்வாமித்திரர் கோபித்து கொள்ளக்கூடாது. தங்களுடைய போஜன உபசாரத்தை நான் இகழ்ந்ததாக வைத்து கொள்ள வேண்டாம். எனக்கும் என்னுடைய பெரும் பரிவாரத்திற்கும் இவ்விடம் ஆசிரமத்தில் எப்படி போஜன பதார்த்தங்கள் திடீரென்று கிடைக்கும்? இதற்காகத்தான் கவலைப்படுகிறேன் என்று வியக்தமாக சொன்னார். வசிஷ்ட முனிவர் புன்னகை செய்து தம் பசுவை அழைத்து, குழந்தாய், சபலையே, அரசனுக்கும் பரிவாரத்திற்கும் வேண்டிய போஜனம் உடனே தந்து உபசரிப்பாய் என்றார். அப்போது கௌஷிகராஜன் திகைத்து போகும்படியாக ஒரு அற்புத நிகழ்ச்சி நடந்தது. அரசனுடைய பரிவாரத்திற்கு மேல் பெரும் சேனைக்கும் வேண்டிய அளவில் அநேக விதமான ருசியான பதார்த்தங்கள் தாமாக தோன்றி குவிந்து விழுந்தன. அன்னபான வகைகள், பணியாரங்கள், நெய், தயிர், புஷ்பம், வாசனை திரவியங்கள் ஒன்று விடாமல் எல்லாம் மனத்தில் நினைத்த மாத்திரத்தில் ஆசிரமத்தில் எல்லோருக்கும் பரிமாறப்பட்டன. கௌசிகருடைய பத்தினிமார்களும் மந்திரிகள், பந்து பரிவாரங்கள், புரோகிதர்கள், சேனையாட்கள், வேலையாட்கள் அனைவரும் ரிஷி ஆசிரமத்தில் திருப்தியாக விருந்து உண்டு ரிஷியின் தபோபலத்தைக் கண்டு வியப்பில் மூழ்கினார்கள். விஸ்வாமித்திரர் தம்முடைய நன்றியை தெரிவித்துவிட்டு முடிவில் வசிஷ்டரை கேட்டுக்கொண்டார். இந்த சபலே எனக்கு தர வேண்டும். இதன் சக்தியை நான் கண்டேன். இத்தகைய பொருள் ராஜ தர்மத்தின்படி அரசனுக்கே உரியது என்றார். இதை கேட்ட வசிஷ்டர் மிகவும் வருத்தப்பட்டார். சபலையை விட்டு தாம் பிரிய முடியாது, அதற்கு பல காரணங்கள் உண்டு என்று சொல்லி பசுவை கொடுக்க மறுத்தார். மறுக்க அரசனுக்கு ஆசை அதிகரித்தது. பசுவை தந்தால் உமக்கு இதை தருவேன், அதை தருவேன் என்று கௌஷிகர் வசிஷ்டருடைய மனத்தை மாற்ற பார்த்தார். முடியவில்லை. வசிஷ்டர் ஒரே உறுதியாக, இந்த பசுவுக்கு விலையாக நீர் கொடுக்கக்கூடிய செல்வம் அனைத்தும் எனக்கு கொடுத்தாலும் பயனில்லை. சபலை